வணக்கம். மகான் சீரடி சாய்பாபா பக்தர்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்திருக்கின்றார். அவர் ஐம்பூதங்களையும் கட்டுப்படுத்தி மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். பாபா காற்றிலும் நீரிலும் வானத்திலும் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம். அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஒவ்வொன்றிலும் மிகப்பெரிய வாழ்வியல் தத்துவங்கள் நிறைந்துள்ளன. அவைகளை பற்றி சித்தர் திருவருள் சே செந்தில்குமார் அவர்கள் விளக்குகிறார். வாருங்கள், பாபாவின் அற்புதங்களை காண்போம். பள்ளியோட சகோதரி அவுரங்காபாத் ரொம்ப தூரம் அவுரங்காபாத்ல இருந்து வரப்போகுது. இவங்க கேட்கறவங்க அப்படி வரைக்கும் திருன்னு முழிப்பாங்க. என்ன சொல்றாரு பாபா? எப்படி ஊந்து ஊந்து வரக்கூடியது அவ்வளவு தூரத்துக்கு எப்படி வரும்? அது எப்படி அவுரங்காபாத்ல இருந்து சிஸ்டர் வேற சொல்றாரு, பள்ளிக்கு எது சிஸ்டரு அப்படின்னு சொல்லி இவங்க தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி, அப்படி அந்த சப்ஜெக்ட் அப்படி மறந்துடும் அவங்களுக்கு. ஒரு அரை மணி நேரம் வேற ஏதோ மற்ற இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒருத்தர் வந்து பாபா பாக்குறதுக்கு வெளியூர்ல இருந்து வருவார். சரி, நிறைய மாம்பழம் கொண்டு வந்திருக்கேன், பாபாவுக்கு நான் பாசம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி உள்ள பாபாட்ட கூட்டிட்டு போவாங்க. அவர் முன்னாடி அந்த பார்சல், அந்த பெரிய பொட்டலம் வச்சிருப்பாரு, துணி பொட்டலம். சரி, அந்த துணி பொட்டலத்தை அவுத்து பாபாவுக்கு அந்த மாம்பழத்தை எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக அவுப்பாரு. உள்ள இருந்து ஒரு பள்ளி துள்ளி குதிச்சு நேர கிடுகுடுன்னு சொல்லி அந்த பள்ளிகிட்ட போய் நிற்கும். ஓ சரி. இவரு அவருக்கு ஒண்ணும் தெரியாது, அந்த மாம்பழம் கொண்டு வந்தவருக்கு அந்த பக்தருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏதோ பள்ளி ஓடுதுன்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இவர் 2 மாம்பழத்தை எடுத்து கொடுப்பாரு. சரி, உடனே பாபா சிரிச்சுக்கிட்டு அந்த மாம்பழத்தை வாங்கிட்டு மத்தவங்களை பார்த்து சொல்லுவாரு, பத்தியா சிஸ்டர் வந்துட்டாங்க, அவுரங்காபாத்ல இருந்து சிஸ்டர் வந்துட்டாங்க, கேளுங்க அந்த சிஸ்டர் வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, உடனே இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பக்கத்துல இருக்கவங்க அந்த மாம்பழம் கொண்டு வந்து அந்த பக்தரை பார்த்து கேட்பாங்க, நீங்க எங்க இருந்து இங்க வர்றீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்லுவாரு, அவுரங்காபாத்ல இருந்து வரேன் அப்படின்பாரு. சரி, அப்போ இப்படி ஒருத்தர் வருவாரு அவுரங்காபாத்ல இருந்து, அவர் கொண்டு வர்ற மாம்பழ மூட்டைக்குள்ள இருந்து ஒரு பள்ளி குதிச்சு ஓடி மசூதியில இருக்கிற அந்த பள்ளி கூட சேர்ந்து விளையாட போகுதுங்கிறது பாபா வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. சரி, அப்ப இந்த உயிரினங்களோட அவர் எப்படி இருந்தாருங்கிறத வந்து கண்டுபிடிக்கவே முடியல. சீரடி மக்களுக்கு இதெல்லாம் தினசரி நடக்கிற ஒரு சாதாரண ஒரு மக்கள், சீரடி மக்கள் ஒரு இடத்துல 4 பேர் கூடி நின்னாலே இந்த மாதிரி பாபா செய்த அற்புதங்களை பத்தி அவங்க வானலாவ புகழ்றதே தான் அவங்களுடைய அன்றாட வேலையா இருக்கும் இல்லையா? ஒரு நாள் அற்புதம் நடக்கலன்னா தான் அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு அவர் அற்புதம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு பாபா. ஒவ்வொரு செய்கையிலும் அற்புதம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சரி, இப்ப இந்த நான் சொன்னேன்ல, ஒரு பக்தர் வந்து மாம்பழம் கொடுக்க வந்தாருன்னு சொல்லி சொன்னேன். இதே மாதிரி தான் ஒரு வியாபாரி, சரி, கசம் சொல்லி ஒரு குதிரை வியாபாரி. அவர் வந்து ரொம்ப நிறைய குதிரைகள் வியாபாரம் பண்றவர். அவருக்கு வந்து இந்த குதிரை தொழில வந்து நல்ல லாபம் கிடைச்சிருக்கும். பாபாவுடைய தீவிர பக்தர்கள் அவரும் ஒருத்தர். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு தடவை வந்து பாபாவுக்கு வந்து ஒரு குதிரையை வந்து அன்பளிப்பா கொடுப்பாரு, பரிசா கொடுப்பாரு. சரி, அந்த குதிரைக்கு வந்து சியாம் சுந்தர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. யாரு? பாபாவே வைக்கிறாரு? பாபாவே வச்சிருப்பாரு, சியாம் சுந்தர். ரொம்ப மாடர்னா பேர் இருக்கு. ஆமா, அந்த பேரு. சரி, கருப்பு அழகுன்னு பேரா. சியாம்னா கருப்பு, சுந்தர்னா அழகு, கருப்பு அழகன் அப்படின்னு சொல்லி பேரு அந்த குதிரைக்கு பேரு. சரி, இவர் வந்து அந்த குதிரை மேல அவ்வளவு பாசமா இருப்பாரு பாபா. பாபாவுக்கு வந்து ஆரத்தி காட்டும் போது இதுவும் பக்கத்துல வந்து நின்று ஆரத்தி காட்டுற மாதிரி இது பாவனை பண்ணும் அந்த குதிரை. அப்ப அந்த அளவுக்கு அதை வந்து பாபா மேல அதுவும் ஒரு பக்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதே மாதிரி பாபா வந்து அந்த துவாரகமாயி மசூதியில இருந்து சாவடிக்கு ஊர்வலம் போவாரு. சரி, அந்த ஊர்வலம் போகும்போது முதல்ல போறது இந்த குதிரை தான் போகும். அதுக்கு பின்னாலதான் பாபா போறாரு, மற்றவங்க போவாங்க. அதே மாதிரி உதி எடுத்து தினசரி காலையில பூசிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது, சரி, அந்த சியாம் சுந்தர் குதிரைக்கு தான் உதியை பூசி விடுவாரு. அது இல்லைன்னா கூட தலையை முன்ன போய் நீட்டிடும். அந்த அளவுக்கு அது உள்ளது. அந்த அளவுக்கு அது பாபாவும் அவங்க அந்த குதிரை மேல அவ்வளவு பாசமா இருப்பாரு. அந்த குதிரையும் பாபா கிட்ட அவ்வளவு அன்னோனியமா இருக்கும். சரி, ஆமா. ஒரு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு, மத்தியானம் பேசிக்கிட்டு இருப்பாரு, திடீர்னு அலற ஆரம்பிச்சிருவாரு பாபா. பாபா அலறாரு. ஆமா, பாபா அலறாரு. கிடந்து ஐயோ முதுகுல அடிக்கிறான் வலிக்குதுன்னு சொல்லி அதை கத்துறாரு. உடனே எல்லாரும் என்ன பாபா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குதிரையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான், அது தடுத்து நிறுத்துங்க. சுந்தர யாரோ அடிக்கிறாங்க. ஆமா, அதான் அந்த குதிரையை பராமரிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒருத்தர் வச்சிருந்தாங்க. பராமரிக்க குதிரைக்காரர். சரி, அந்த சியாம் சுந்தர் குதிரையை பராமரிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வச்சிருந்தாங்க. அவரு போட்டு அந்த குதிரையை அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு.
இருக்காரு. ஓஹோ. இவங்க பாபா இப்படி சொன்ன உடனே எல்லாரும் ஓடி போய் அந்த, அதாவது அடி வாங்கின குதிரை அங்க வந்து கதறல, பாபா கதறாரு. பாபா கதறாரு, அடிக்கிறான், குதிரையை போட்டு அடிக்கிறான், போய் தடுத்து நிறுத்துங்க அப்படின்ட்டு. அது கொஞ்சம் தூரத்துல பாபாவுக்கு மசூதி கொஞ்சம் தூரத்துல அந்த குதிரை இருக்கும், அதுக்கு சரி அதை பராமரிக்கிறதுக்குள்ள இடம். உடனே மசூதியில இருந்து எல்லாரும் இருந்துச்சு அங்க ஓடுவாங்க, ஓடி போய் பார்ப்பாங்க, அவன் அடிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த குதிரையை முதுகுல போடு கம்பால அடி. ஆமா, அப்போ எல்லாம் தடுத்து நிறுத்துவாங்க. நிறுத்தின உடனே பார்த்தா அந்த சியாம் சுந்தர் குதிரை முதுகுல வந்து வரி வரியா அடிப்பட்ட தடம், காயங்கள் இருக்கு, படு மாதிரி கலந்துட்டு அதை தடுத்து நிறுத்தி அவனை சத்தம் போட்டுட்டு திருப்பி இவங்க எல்லாம் வருவாங்க. வந்து பாபா குதிரையில தானே அடிச்சான், உங்க முதுகுல நீங்க அடிப்பட்ட மாதிரி வலிக்குதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னோன்னா அவரு அந்த கம்பெனியோடைய திறந்து எடுத்துட்டு காட்டுவாரு. அந்த குதிரைக்கு பட்டிருந்த அதே மாதிரி அடி அவர் முதுகுலயும் அப்படி வலுக்கெல்லாம் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அந்த உயிரினத்தோட கலந்துருக்காரு. அதை பார்த்த அந்த குதிரையை பராமரிக்கிறவன் அவன் ஜென்மம் முழுக்க அதுக்கப்புறம் குதிரையை அடிச்சிருக்கவே மாட்டான். ஏன்னா பாபாவை அடிச்சது மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த குதிரை வந்து அந்த அளவுக்கு அவர்கிட்ட அன்பா இருந்தது. இது வந்து இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அந்த சீரடி மக்கள் வந்து முழுமையா அதை நினைச்சாங்க. ஒவ்வொரு உயிரினத்திலையும் நம்ம வந்து அன்பு காட்டணும், பாபா வந்து அதுல இரண்டரை கலந்துருக்கிறாரு அப்படிங்கிற இதோ வந்து அந்த தத்துவத்தெல்லாம் வந்து இப்படித்தான் அவர் வந்து உருவாக்கி கொண்டு வந்தாரு. சரி, அதனாலதான் அந்த சியாம் சுந்தர் குதிரை வந்து இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு உள்ளேயே அந்த லெண்டி தோட்டத்துள்ளேயே பக்கத்துல அங்கேயே அவர் சமாதியப்படுத்தினார் பண்ணாங்க. இப்பவும் அது அங்க இருக்குது, அந்த சமாதி இருக்குது. உள்ளுக்குள்ள வந்து அந்த அவருடைய மியூசியத்துல வந்து சியாம் சுந்தர் குதிரை வடிவங்கள் இருக்குது, போட்டோ இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த குதிரையினுடைய போட்டோலாம் இருக்கு. ஆமா, அதெல்லாம் போயாச்சுன்னா அந்த மியூசியத்துல இதெல்லாம் பார்க்கலாம். 180 வருஷத்துக்கு முன்னால உள்ள போட்டோ அதெல்லாம் இருக்குது. அந்த இதெல்லாம் இருக்குது. அந்த குதிரைக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. ஆமா, அந்த இது அதாவது பாபாவுடைய அற்புதங்கள் எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு ஆதாரமா இன்னமும் இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். பாபா ஒரு முறை ஒரு தண்ணீர்லேயே விளக்கேற்றி வெட்டி மக்கள் எல்லாம் ஒரு மெய்சிலிருக்க வச்சாரு அப்படிங்கிற ஒரு அனுபவம் உங்களுடைய புஸ்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க. அது எந்த பின்னணியில் அது நடந்தது, தண்ணீரில் விளக்கேற்றினது? அதாவது பாபா வந்து இந்த தீபங்களோட பாபாவுக்கு எப்பவுமே வந்து ரொம்ப ஆர்வம் உண்டு. சரி, அதாவது தினமும் வந்து 5 இடங்கள்ல விளக்கேற்றணும்னு சொல்லுவாரு. அந்த 5 இடங்கள்ல அவங்க விளக்கேற்றுவாங்க. அந்த சீரடியான அவருடைய தொடர்புடைய 5 இடங்கள். அதாவது அந்த இடம் மாலையில தீபம் ஏற்றணும், கண்டிப்பா ஏற்றணும். அதாவது துவாரகமாயி, சாவடி, லெண்டி தோட்டம், இன்னும் 2 இடம். இந்த இடங்கள் எல்லாம் வந்து அவர் வந்து பார்ப்பாரு. அந்த தீபத்தோட அவர் பேசவும் செய்வார். ஏற்றி வச்சுட்டு அது கூட ரொம்ப ரசனையா பார்ப்பாரு, பேசுவாரு, ஏதோ நிறைய சொல்லுவாரு. அந்த தீபங்கள் அசையாம இருக்கும்போது அது கூட வந்து அதோட ரொம்ப ரசிச்சு பார்ப்பாரு. உணர்வு ரீதியா அதோட கலந்துடுறாரு மாதிரி. ஆமா, அதாவது கிட்டத்தட்ட தீபமும் அவருதான்ற மாதிரி வருது. சரி, அந்த மாதிரி இருக்கும். அவருக்கு என்னன்னா அந்த தீபங்களை வந்து ஏற்றி வைக்கும்போது ஒரு பெரிய மங்களகரமா இருக்குங்கிறத மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. தீபம் ஏத்துங்க, ரொம்ப சிலாகிச்சு பண்ணுங்க அப்படின்ட்டு. இது துவாரகமாயிலம் வந்து நிறைய தீபங்கள் ஏத்தணுங்கிறதுல அவர் ரொம்ப குறிக்கோளா இருக்கும். அந்த மசூதியில நிறைய தீபங்கள் ஏற்றுவார். ஆமா, ஏற்றுவார். சரி, இதுக்காக என்ன பண்ணுவாருன்னா அந்த அங்க உள்ள பணியாளர்கிட்ட யார்ட்டா ஒருத்தட்ட கொடுத்து விட்டு, சரி, அங்க போய் கடத்தருவில் போய் எண்ணெய் வாங்கிட்டு வாங்க துவாரகமாயி மசூதியில விளக்கேத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி. அந்த காலகட்டத்தில் சீரடியில் வந்து 3 கடைகளில் தான் எண்ணெய் வியாபாரம் இருந்தது. ஒரு மார்வாடி, இன்னும் 2 உள்ளூர் பிரமுகர்கள். அந்த காலகட்டத்தில் 3 கடைகள் இருந்தது. நம்ம ஏற்கனவே ஒரு 250 குடும்பங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நம்ம சொல்லிடுறோம். அப்படி ஒரு 3 கடைங்கிறதே அதிகம் தான் இல்லையா? சரி, சின்ன அந்த 3 கடைகள்லையும் போய் இவங்க வந்து ஏதாவது ஒரு தகரட்டுன்னு கொண்டு போவாங்க. சரி, அதில் அவங்க ஆளுக்கு ஒவ்வொரு கடையிலும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் கொடுப்பாங்க. இது வந்து காசு கொடுத்தா இல்லை இலவசமாக கொடுக்குறாங்க? ஆமா, சரி. அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்து தான் இவர் அந்த விளக்குகளுக்கு ஏற்றுறதுக்கு பயன்படுத்துவோம். ஆனா கொஞ்சம் எண்ணெய் கிடைக்குது, தீபங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். சரி, ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து அந்த 3 பேர் வியாபாரிகள்ல ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, தினமும் எண்ணெய் கொடுத்துக்கிட்டே இருக்குமே, எவ்வளவுதான் போய்கிட்டே இருக்கிறது, இனிமே வந்து எண்ணெய் இல்லைன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்ன உடனே மற்ற 2 வியாபாரிகளும் சரிங்கிறாங்க. சரி, அப்போ ஒரு தடவை போகும்போது
பாபா என்ன வாங்கிட்டு வர சொன்னாருன்னு கேட்பாங்க. சரி. எண்ணெய் இல்லை. ஓ, 3 வியாபாரியுமே எண்ணெய் இல்லைன்றாங்க. சரி. அப்போ அவங்க திரும்பி வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னே பாபாவுக்கு தெரிஞ்சிடும். சரி. ஓ, இது இப்படி இவங்க வந்து நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்களா, என்ன கொடுக்கலன்னா பாபா எப்படி தீபம் ஏற்றுவாருன்னு பார்ப்போம்னு சொல்லி சொல்கிறாங்களா அப்படின்னு. பாபா எதுவுமே சொல்ல மாட்டார். சரி. அங்கே இருக்கிற ஒரு அந்த கோலையை எடுப்பார். எடுத்து அதை உள்ள பார்த்துட்டு சில இதை சொல்லுவார். தண்ணியை மோந்து கொடுத்து எல்லா விளக்குகள்லையும் ஏற்றி நல்லா இது பண்ணுங்க அப்படின்பாரு. எண்ணெய்க்கு பதிலாக தண்ணியை கொடுக்கும். ஆமாம், தண்ணி கொடுப்பாரு. தண்ணியை ஊற்றுவாங்க, விளக்குகளில் திரியை போட்டு ஏற்றுவாங்க. பிரகாசமாக எரியும். ஓ, எண்ணெயோட பிரகாசமா எரியும். இதை வந்து அந்த 3 வியாபாரிகளும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் எப்படி எரிக்காருன்னு பார்ப்போம்னு சொல்லி தூரத்துல இருந்து மறைஞ்சு பார்த்துட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு பாவா அந்த பண்ண உடனே அவங்களுக்கு வந்து பயம் வந்துடும். நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து திருப்பி வந்து பாபாட்ட மன்னிப்பு கேட்டு சரி அதுக்கப்புறம் போவாங்க. இது வந்து குறிப்புகள்ல இப்படி ஒரு குறிப்பு இருக்குது. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, சீரடியில் வந்து இப்போ சில இடங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தீபாவளி அன்னைக்கு வந்து அந்த சீரடியில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன குழந்தை எல்லார் வீட்லேயும் விளக்கேற்றி நல்லா கொண்டாடுறாங்க. இதெல்லாம் பண்ணுறாங்க. நமக்கு வந்து விளக்கேற்ற முடியலையே அப்படின்னு பாபா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சின்ன சிறுமி வந்து பாபா கிட்ட வந்து அழுதுட்டு சொல்ற மாதிரியும், பாபா வந்து கவலைப்படாதமா, நான் உனக்கு நானே உனக்கு யாரு விளக்கு என்ன தரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை வந்து அந்த சின்ன குழந்தை கையினால ஊற்ற சொல்லி அவர் விளக்கேற்றி அந்த அற்புதத்தை செஞ்சார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. 2 விதமாகவும் இருக்குது. எப்படின்னாலும் தண்ணியில விளக்கு எரிஞ்சிருக்குங்கிறது உண்மை. ஆமா, அந்த இது ஒரு அபரிமிதமான சக்தியா பாபா வந்து 5 கூட கட்டுப்படுத்தினார் அப்படிங்கிறது அந்த சச்சரித்திரலாம் இருக்குது. 5 எப்படி கட்டுப்படுத்தினார்னு நீங்க அதை சொன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு மெய்சில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சம்பவங்களை சொல்லுங்களா. அதாவது பாபாவுக்கு வந்து எப்படி இந்த வாயிலா ஜீவன்களோட 2.5 கலந்திருந்தாரோ, சரி, பஞ்சபூதங்களையும் அவர் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்தார். அதுக்கும் நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதாவது நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று, இந்த 5 இதையும் நம்ம சொல்றோம். சரி. இந்த 5லையும் வந்து அவர் எப்படி கட்டுப்படுத்தினாருங்கிறத வந்து சீரடி மக்கள் கண்கூடா பார்த்தாங்க. இப்ப நமக்கு அந்த கொடுப்பினை இல்லை. வரலாற்று பதிவுகள் சச்சரியத்தில் சொல்லப்பட்டதை நம்ம படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிடுறோம். ஆனா அதுல வந்து பாபா வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து அதை நிகழ்த்தியே காமிச்சார். எப்படின்னா, ஒரு தடவை சீரடியில் வந்து அந்த காலகட்டத்தில் 2 கிணறு இருந்தது. சரி. ஒரு நல்ல தண்ணி கிணறு, இன்னொன்று வந்து உப்பு தண்ணி. அந்த உப்பு தண்ணி கிணத்தை வந்து பயன்படுத்த முடியாது, ஆனால் தண்ணி நிறைய இருக்கு. இன்னொரு கிணறு நல்ல தண்ணி. சரி. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த தண்ணி ஒண்ணுமே இல்லாம நல்ல தண்ணி கிணறு வத்தி போயிடுது. சரி. அந்த சீரடி மக்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, தண்ணி பற்றாக்குறை வந்துடுது. பக்கத்து கிராமத்துக்கு போண்டிருக்கு, அங்கெல்லாம் கேட்டா அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி. இப்ப இருக்கிற மாதிரி குடிநீர் வசதி அப்போ கிடையாது. ஒன்லி அந்த கிணத்து தண்ணி மட்டும்தான் நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஆமா. அப்ப அவங்க வந்து அந்த ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சீரடி பெண்கள் எல்லாருமே வந்து குடத்தோட வந்து பாபாட்ட சொல்லுவாங்க. சரி, பாபா நீங்க எவ்வளவோ அற்புதம் பண்றீங்க, என்னெல்லாம பண்றீங்க, நாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி தவிக்கிறோம்ன்றாங்க. இதுக்கு நீங்க ஒரு அற்புதம் பண்ணக்கூடாதா? சரி, உரிமையோட கேட்கறாங்க. அந்த பெண்கள் எல்லாம் கேட்பாங்க. பாபா சொல்லுவாரு, தண்ணி வந்து கண்டிப்பா எல்லா இடத்துலயும் இருக்குது, நானே தருவேன் உங்களுக்கு. சரி அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி சொல்லுவாங்க, நாங்க வெளியெல்லாம் அலைய முடியாது, எங்களுக்கு ஊருக்குள்ளே தண்ணி வேணும். வீட்டுக்கு வீடு குடிநீர் பைப்பு இருக்கிறது மாதிரி எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பாபா சொல்லாரு, செஞ்சிடலாம். சரி, நம்மளுக்கு அந்த கிணத்துல உள்ள தண்ணியிலே நம்ம எல்லாம் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படிம்பாரு. அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, இல்ல அது வந்து உப்பு தண்ணி கிணறு. சரி, அது வந்து குடிக்கிறதுக்கு பயன்படாது அப்படின்னு சொல்லி பெண்கள் சொன்ன உடனே இவர் என்ன சொல்லுவார், கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி சில வேலையாட்களை வந்து லண்டி தோட்டத்துக்கு, நந்தவனத்துக்கு அனுப்புவார். சரி, குறிப்பிட்ட சில பூ வகைகளை மட்டும் பறிச்சுட்டு வர சொல்லுவார். மூலிகை மாதிரி. அந்த பூ வகைகள்லாம் பறிச்சுட்டு வந்த உடனே பாபா என்ன பண்ணுவார்னா, அதை வச்சு பிரார்த்தனை பண்ணுவார். சரி, பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பெரிய தட்டுல வச்சுட்டு நாங்க போவோம், அந்த கிணத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களோட போவார். எல்லா பெண்களும் ஆமா உப்பு தண்ணி கிணத்துக்கு போவாங்க. சரி, அந்த உப்பு தண்ணி கிணத்துக்கு போனோன்னா இவர் அந்த பூவெல்லாம் எடுத்து கிணத்துக்குள்ள போடுவார். போட்டு இறைவனை நோக்கி அப்படியே வேண்டுற மாதிரி வேண்டிட்டு இப்ப தண்ணி எடுங்க அப்படின்பாரு. சரி,
தண்ணி இவங்க எடுத்து இறைச்சி குடிச்சு பார்ப்பாங்க. ஓ, அமிர்தமா இருக்கும். ஓ, அவ்வளவு கல்கண்டு சுவையா இருக்கும். அவ்வளவு இதா போய்கிட்டு இருக்கும். சரி. இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உப்பு கரிச்சுக்கிட்டு இருந்த தண்ணி, இல்ல பல நூற்றாண்டுகளாக பல காலமாக உப்பு கரிச்சிட்டு இருந்த தண்ணி எப்படி அமிர்தமா மாறிச்சு. ஒரு பூக்களை தூவி பாபாவுடைய ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே இப்படி மாறிடுச்சு. அந்த தண்ணி இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி இருக்குங்கிறாங்க, அந்த கிணத்து தண்ணி. ஓ, அதே இன்றைக்கு வரைக்கும். அப்போ இது வந்து பாபா நிகழ்த்தின மிகப்பெரிய அற்புதம். நீர்ல எல்லா இதுலயும் இருந்திருக்கும் அப்படிங்கிறது. சரி. அதே மாதிரி அது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பெண்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. சரி. பாபா வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய, ஏன்னா குடி தண்ணீர்ங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை இல்லை. ஆமா. அப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் வந்து சீரடியில் வந்து கடுமையான மழை பெய்யும். ஓ, பெரும் மழை வருது. இடி மின்னலோட மழை பெய்யும். நிறைய வீடுகளுக்குள்ள தண்ணி போயிடும். மசூதிக்குள்ள அவர் இருந்த இடத்துலயும் தண்ணி வந்துடும். சரி. அப்போ ஒரு 30-40 நிமிஷமா தொடர்ந்து மழை அடமழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால தண்ணி இப்படி மிதக்குது அப்படின்னு இன்னும் அரை மணி நேரம் பெய்யும் போல இருக்க, வானம் இரட்டிக்கிட்டு இருக்கு. தெரியல. இன்னும் தொடர்ந்து மழை பெஞ்சா ஊருக்குள்ள தண்ணி நிறைய வந்து ஏதாவது ஆயிட போகுது, சீரடியே அழிஞ்சு போயிருமோன்னு பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு அனுபவம் பட்டிருக்காங்க. பாபாவும் அடிச்சு மண்ணோட போயிருக்கிறாரு. அப்படி ஒரு அனுபவம் இருக்கு. அப்ப எல்லாரும் ஓடி வருவாங்க. ஓடி வந்து இங்க பாருங்க, பாபாட்ட ஓடி வருவாங்க. ஓஹோ. எல்லா பெண்களும் வந்து மழை தண்ணியும் வந்தது போதும், நிறைய ஆயிடுச்சு, காப்பாத்து. ஆமா, இதுக்கு மேல முடியாது, மழையை நிறுத்துங்க அப்படிம்பாங்க. அடமழை போயிடுது, நிறுத்த சொல்றாங்க. ஆமா. உடனே பாபா வருவாரு, வெளியில வருவாரு, சிரிச்சுக்கிட்டே வருவாரு. வெளியில வந்து வானத்தை பார்த்து சொல்லுவாரு, மக்கள் தான் போதும்னு சொல்றாங்கல்ல, சரி, அமைதியா இருக்க வேண்டியதானே, போதும் போதும், சீற்றத்தோடு காமிச்சது போதும் அப்படிம்பார். அவர் இப்படி சொல்லுவார், ஒரு உத்தரவு போட்ட மாதிரி கையை நீட்டி சொல்றாரு. அடுத்த செகண்ட் மழை நின்றுருங்க. பரிபாசையிலேயே சொல்றாரு, மழை நின்று. நேரடியாவே சொல்லுவாரு, நின்று நீ அமைதியா இரு, மக்கள் போதும்னு சொல்றாங்க அப்படின்னு. அடுத்த செகண்ட் மழை நின்றும். சூறாவளி காத்து எங்க போச்சுன்னே தெரியாது. சரி. அடுத்த ஒரு மணி நேரத்துல இயல்பு நிலைக்கு வந்த மாதிரி வந்துருது. ஊரே திரும்பிடுது. ஆமா. அப்ப மக்கள் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இவரு சொன்னா மழை நிக்குது, சூறாவளி காத்து போயிருச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பாபா மேல உள்ள அந்த இறை பக்தி, அவர் வந்து இறைவனுடைய அவதாரங்கிறது வந்து முழுமையா நம்ப ஆரம்பிச்சு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய திருப்பு, ஒரு திருப்பு துவாரமாகி மசூதியில் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரி. மதிய உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாபா கூட ஒரு 20 பேர் இருப்பாங்க. சரி. அப்போ கூரையில கட கட கடன்னு சத்தம் கேட்கும். இந்த மசூதி கூரையில சத்தம் கேட்கும். ஆமா. அப்போ பாபா சாப்பிட்டுக்கிட்டே சொல்லுவாரு, கொஞ்சம் பொறுங்க அப்படிம்பாரு. மேல சொல்றாரு. ஆமா, அந்த மேல அந்த சத்தத்திட்ட பேசுறாரு. ஆமா, அந்த மண்ணை பார்த்து சொல்லுவார், கொஞ்சம் பொறுன்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட இடிஞ்சு விழுறது மாதிரி சூழலா. சரி. அப்போ சொன்ன உடனே இவங்க என்ன நினைப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கவங்க ஏதோ பேசுறாரு அவர் பாட்டில் அப்படின்னு. சரி. சாப்பிட்டுட்டு எல்லாரும் வெளியில வந்ததுக்கு பிறகு பாபா சொல்லுவார், சரி இப்ப வேணா நீ விழுந்துக்க அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கூரை அப்படி பேர்ந்து விழும். மொத்த கூரையுமே பேர்ந்து விழும். அதுக்கப்புறம் தான் அதை சீரமைப்பாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த நீங்க சொன்னீங்கல்ல பஞ்சபூதங்கள், அத்தனையோட அவர் தொடர்புல இருந்தாருங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். பக்தர்களுக்காக பாபா செய்த அற்புதங்களை அடுத்த வீடியோவிலும் தொடர்ந்து காணலாம். நன்றி, வணக்கம்.